இன்றைக்கி நாம் பண்ண போகிறது மேங்கோ மோர் குழம்பு. ஸோ புதுசாக ட்ரை பண்ண பார்த்தேன். ஸோ அதனால் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 ரெட் சில்லி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முதல்ல இனிஷியலாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதோட ஒரு முக்கால் கப்பு தேங்காய், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இப்படி பண்ணது காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஸோ அது வெடிக்குது. இப்போது ஒரு மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு வெந்தயம் ரொம்ப தெரியக்கூடாது, ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக. ஸோ இதை போட்டு நல்லா இதுவானோடனே இது மோர் 2 கப்பு மோர் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அது அரைச்ச பேஸ்ட்டு அதையும் நல்லா சேர்த்துருவோம். அப்புறம் மஞ்சள் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இதோட நான் வந்து மேங்கோ ரெடிமேட் மேங்கோ யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா உங்களுக்கு மாம்பழம் சீப்பாக கிடச்சுன்னா மாம்பழத்தை கூட நீங்கள் வேக வச்சு இது பண்ணலாம். பட் நான் ரெடிமேட் மேங்கோ ஒரு 2 கப்பு அரை மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா சிம்மில் வச்சுக்குவோம். 5 to 7 minutes கொஞ்சம் ஒரு கொதிக்கிற மாதிரி ஒரு இது வரும். அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடுவோம். நிமிஷம் கழிச்சு 5-6 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இது மாதிரி நுர மாதிரி வரும். சும்மா வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப கொதிக்கணும் வருது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா பட் டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சிமுஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.